இன்றைக்கி நம்ம 3 விதமான ரோஸ்ட் பார்க்க போகிறோம். பேப்பர் ரோஸ்ட், சிஸ்வான் ஆனியன் ரோஸ்ட், அப்புறம் பன்னீர் ரோஸ்ட். இதை நம்ம வந்து நார்மல் இட்லி மாவுலேருந்தே தயாரிக்கலாம். இட்லி மாவுங்கிறது உங்களுக்கே தெரியும். 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பண்ண இட்லி மாவு எடுத்துருக்கோம். அதனால் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரோஸ்ட்டுக்கு உண்டான மாவை தயாரிக்கணுங்கிறத பார்க்கலாம். ரோஸ்ட்டுக்கு முதல்ல முக்கியமானது வெல்லம். ஸோ அதை நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? வெல்லம் வந்து உங்களுக்கு முறுவலை கொடுக்கும், உடனடியாக அது ரோஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கும் வெல்லம். அதுவும் இல்லாமல் இது உடம்புக்கும் நல்லது. ஸோ வெல்லம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ்ட்டாக வரதுக்கு அடுத்தது என்னென்னா பச்சரிசி மாவு. ஸோ அதை நம்ம மாவில் போட்டு ஆட்டாதனால நம்ம பச்சரிசி மாவை நம்ம தனியாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெல்லத்தை துருவி போட்டுறதுனால அது ஈஸியாக கரைஞ்சிடும். அதனால தான் நான் வெல்லத்தை துருவி போட்டேன். ஸோ நீங்கள் கட்டி வெல்லத்தை போட்டு உங்களால் கரைக்க முடியாதனால துருவி போட்டுக்கிறது இல்லை சீவி போட்டுக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கு உப்பு பத்தாமல் இருந்தால் இப்பயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணாலும் உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இட்லி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா? இல்லை கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அது வந்து நீர்த்துரும் கொஞ்சம். அதனால் நீங்கள் தண்ணி பார்த்து ஆட் பண்ணுங்கள். இது கரெக்டாக இருக்குது. இந்த பதம் கரெக்டு. ரோஸ்ட்டுக்கு முக்கியமானது இந்த மாதிரி மொத்தமான இரும்பு தோசைக்கல். ஸோ நான்ஸ்டிக்கில் கண்டிப்பாக வரவே வராது. அப்படி ஒரு ஐடியா இருந்தால் அதை விட்டுருங்க. ஸோ முதல்ல நீங்கள் மொத்தமான இரும்பு தோசைக்கல் வாங்கிக்கிங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு, அதில் வெல்லம் பச்சரிசி மாவுலாம் கலந்தாச்சு. ஸோ தோசை மாவு ரெடி. 3வது விஷயம், நீங்கள் இதை ஹை ஃப்ளேமில் பண்ணணும். ஸோ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த முக்கியமான 3 விஷயங்கள் தான் தேவை. இப்போ வந்து நம்ம தோசைக்கல் காஞ்சிச்சான்னு பார்க்குறோம். ஏன்னா இது முக்கியமானது வந்து நல்லா கல் காஞ்சிருக்கணும். இன்னும் கூட காஞ்சிருக்கலாம். இன்னும் அந்தளவுக்கு இது ஆகலை. ஸோ நல்லா ஜொய்யின்னு சத்தம் கேட்கணும். இன்னும் கொஞ்சம் காயணும். தோசை ரோஸ்ட்டு ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி தட்டையான கரண்டி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னா பண்ணி விட்டுடலாம். குயிக்காக வேகிறதுக்காக இதை மூடி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றணும். நம்ம உடனே ஆயில் ஊற்ற வேண்டியது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் க்ரீஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ட்ரையாக இருந்தால் க்ரீஸ் பண்ணலாம். அப்படி க்ரீஸ் பண்ணுற அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை அப்படியே லைட்டாக அங்கேயும் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எண்ணெய் ஊற்றுங்க, அந்த மாவோட மிக்ஸ் ஆகிடும். அதனால் இப்போ லைட்டாக வெந்திருக்கு மேலே நம்ம மூடி வச்சதுனால. அதுக்கப்புறம் இந்த தோசை கரண்டியில் தட்ஸ் ஆல். சிம்பிள் ரோஸ்ட், ரொம்ப ஈஸி. இது நீங்கள் ஹோட்டல் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்லேயே செய்ய முடியும். இதை எடுக்க போகிறோம். லைட்டாக பண்ணிவிட்டு இதோட இதே நெக்ஸ்ட்டு சுருட்டுறது தான். பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதை நான் போய் சாப்பிட்டேன்னு வைங்களேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் சிஸ்வான் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் 2 தான். ஆனியன் மற்றும் சிஸ்வான் சாஸ். இது உங்களுக்கு கிடைக்கிது. என்ன பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஸோ தின் ஸ்லைசஸாகவும் கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம குறுக்க அரிஞ்சு பொடி பொடியாகவும் கட் பண்ணலாம். ரெண்டுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு நல்லா எவ்வளோ வேகமாக தேய்க்கணுமோ தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்ட உடனே நம்ம மூடி வச்சிடணும். அப்போ தான் சீக்கிரம் வேகும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடலெண்ணெய் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். செகண்ட் திங் ஹெல்த்தும் கூட. ஸோ நான் செக்கில் அரைச்ச தூய்மையான கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சில பேர் ஆயிலி அப்படி இப்படிங்கிறாங்க. நமக்கு உடம்புக்கு எல்லா எண்ணெய்களும் அவசியம். ஏன் நம்ம இப்படி தேய்ச்சி விட்டுணும்? தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இல்லாட்டி அது கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தோசை கரண்டிலே இதை போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக. ஸோ கொஞ்சம் ரேண்டமாக இப்படி தெளிங்க. ஃபஸ்ட்டு தெளிச்சுட்டு அந்த தோசை கரண்டிலேயே பண்ணி விடலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா கம்மியாகவே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் அது மேலே போட்டுட்டு இதில் ஒட்டாது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அமுக்கி விடுறீங்க உங்கள் கையாலேயே. ஸோ அதை நம்ம திருப்பி வேக வைக்க போகிறதில்ல, திருப்பி போட்டு வேக வைக்க போகிறதில்ல.
ஸோ எவ்வளோ ஒட்ட முடியுமோ ஒட்டி விட்டுருங்க. மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றினா. ஆமாம், மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றி எகைன் உங்களுக்கு மூடி வச்சிங்கன்னா அந்த ஆனியன் கொஞ்சம் வேகும், உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ ஆனியன் சுத்தமாக வேகலைன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஸ்டைல் வேகமாக ஒரு மாதிரி நரன்னு இருக்கும், அது ஒரு நல்லாயிருக்கும். இந்த சிஸ்வானோட அதை நீங்கள் சாப்பிடும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். வெந்திரிச்சு ரோஸ்ட்டு, வாசனை நல்லா வருது அருமையாக. ஸோ உங்களுக்கு நீட்டாக வந்துருச்சு. இதை நம்ம ரோல் மாதிரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆனியன் இருக்கிறதுனால ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ரெண்டாக மடித்து விட்டுக்கலாம். ஸோ நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது சாப்பிட போகிறேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா சத்தம் வருது முறுமுறுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பன்னீர் சிஸ்வான் ரோஸ்ட். ஸோ இது லைட்டாக வேகட்டும் வழக்கம் போல். ஸோ இது வெந்திருக்கும், ரோஸ்ட் ஆகலை. ஸோ வழக்கம் போல் ஸோ நான் 3 தோசை ஊற்றும் போதே உங்களுக்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறங்கிறது ஐடியா கண்டிப்பாக வந்திருக்கும். கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் ஆன மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும். இது வந்து நம்ம மூடி வைக்காமையும் பண்ணலாம். ஆமாம், மூடி வைக்காமே பண்ணலாம். நம்ம கேமராமேன் சொன்ன மாதிரி மூடி வைக்காமே பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் அவங்களோட எண்ணங்களையும் வண்ணங்களையும் பிரதிபலிக்கிறதா என்னோட வேலை. காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டு அது மேலே நீங்கள் பன்னீர் தூவி விட வேண்டியதாக ரேண்டமாக போட்டுக்கோங்க. ஸோ கடலை எண்ணெய் போடும்போது உங்களுக்கு வாசனை ரொம்ப தூக்கும். ஸோ பன்னீர் அப்படியே தூவி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பன்னீரை கட் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த 3 தோசையில் என்னோட சாய்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் சிஸ்வான். ஐ திங்க் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னீர் மழை பொழியுது. பன்னீரில் நனைந்த தோசை மெல்ல மணக்க, நானும் தான் கொஞ்சம் அதை ருசிக்க, வசந்தம் வரும் காலம். எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இது நீங்கள் போட்ட உடனே அது வெந்திருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான். பாக்கி நல்லா சுருடு, நல்லா வருது. ஸோ இதை நான் மொத்தமாக சுருட்டாமல் ஒரு கோன் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து கோன் பன்னீர் ரோஸ்ட்டுன்னு சொன்னிக்கலாம். நான் முதல்ல 3 தோசையோட நிறுத்திக்கலான்னு நினச்சி சிஸ்வானை என் பையனுக்கு கொடுத்தேன். அவன் காரம் விரும்பாதனால அடுத்த சாய்ஸ் என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு டொமேட்டோ சாஸ் பன்னீர் ரோஸ்ட். ஸோ இந்த ட்ரெடிஷ்னலும் மாடர்னும் இங்கே தான் மீட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். கிளாசிக்கான தோசை, அதில் சாஸ் அப்படின்னு நவீன யுகத்தோட யுவதி. ஸோ பன்னீரை சூப்பராக திருவி விட்டுக்குங்க. அந்த சாஸும் ஏன்னா பிளெயின் பன்னீர் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் சாஸ் ஆட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக இன்னும் ஒரு தடவை மூடி வச்சிடலாம். வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பட்டர் வச்சும் நீங்கள் அலங்கரிக்கலாம். பட் மக்களுக்கே அது தெரியுங்கிறதுனால நான் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் விர்ச்சுவலாக கற்பனை பண்ணிக்கங்க. இங்கே பட்டர் இருக்குது. முயல் இப்போ நம்ம இந்த கிறிஸ்பியான ரோஸ்ட்டை சாப்பிட்டு பார்க்குறோம். பார்க்க எப்படி இருக்குது? சத்தம் வருது முறுமுறுன்னு. சாப்பிட்டு பாருங்கள், நல்லா மென்று சாப்பிடுங்க. இந்த முருகலான தோசையை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? நேரில் பார்த்து சொன்னாங்க, கேமராவை பார்த்து. நல்லா இருக்கா? ஸோ இது சின்ன பசங்களுக்கு இது காரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மிளகாய் சட்னி தொட்டு சாப்பிட்றேன். ஆட்டுக்கல்ல ஆட்டின சட்னி. ஸோ ரொம்ப கெட்டியாக சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? காரமாக இல்லை? ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். நான் சாப்பிட்றது இல்லை, தோசையாக முறுக்கானே தெரியாத அளவுக்கு ரொம்ப முறுமுறுப்பாக இருக்குது. இது நம்ம கிறிஸ்பி தோசைன்னு சொல்கிறத விட கிறிஸ்பி முறுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. நொறுங்குற சத்தம் 8 ஊருக்கு கேட்குது. ஐயோ கீழே விழுந்துருச்சு, முக்க பீஸ் ஆகிட்டேன்.